மின்துறை எல்லாமே தனியார் மயமாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. எல்லாமே ஆகும். நமக்கு தான் ஒன்றும் தெரியல, அப்புறம் கொடுத்துட வேண்டியதாங்க. சுவிட்ச் போட தெரியல, ஆஃப் பண்ண தெரியல, ஆஃப் பண்ணவும் தெரியல, தானா ஒயராக இருந்து போகுது. நீங்கள் திமுக மாதிரி அணில் ஓடுறதுனால போச்சுன்னா சொன்னீங்களா? அப்பயே அணில கணிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. அணிலால நியூஸ் வந்து தான் அப்படி. விஜய் அவர்கள் வந்து எல்லாமே இப்பயும் ரீல்ஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ரீல்ஸ் கொண்டு போய் தான் ட்ரிங்க்ஸ் கிளாஸோட மாட்டிச்சு. ரீல்ஸே எடுக்காதீங்க, மாட்டி விட்டுருவாங்க உங்களை கூட இருக்கவங்கள. ஜெயலலிதா வந்து ஒரு ஆட்டம் ஆண்டுச்சு தெரியுமா? அது வந்து மோசமான ஆட்டம். கடைசியாக நல்லவங்களை மறுபடியும் செத்துக்கிட்டாங்கம்மா. விஜயகாந்த் நல்லவங்களா இருந்தார், செத்துக்கிட்டாரு. நீங்கள் கரெக்டாக உங்கள் உடம்பை ஆரோக்கியம் பார்த்துடு. தண்ணி நீங்களாம் அடிக்காது, சிகரெட்லாம் பற்ற வச்சா பற்ற வைக்காது, கெட்டவங்களெல்லாம் வட்டிடுங்க. உடம்பு பார்த்துங்க, ஃபிட்டாக இருங்க, ஆள் சும்மா இருங்க. ஏன்னா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. சன்னி லியோனி மாதிரி கவர்ச்சியாக இருக்காருன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. கவர்ச்சியை மெயின்டைன் பண்ணுங்க. அதை வச்சு இந்த கட்சிக்கு வந்தாரா அவங்க மாமியார் லீமா ரோஸ் ஏடிஎம்கே போட்டாங்க. செங்கலிஜங்களா உடச்சு எடுத்துட்டாங்க. செதிலா எடுக்கல, செங்கலிஜங்களா உருவியாச்சு. பார்த்தா பழனிசாமி என்ன மட்டும் மேலே இருக்காரு. கடைசி ஒரு கலை தான் உருவ போகிறேன், கீழே உழ போகிறேன். இப்போ இரியா எங்க சிவி சண்முகங்க ஓயாடி நீங்கள் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அவர் டென்ஷன் இரிட்டேட் ஆகிறாய். எஸ்பி வேலுமணி நான் கடைசி செகண்ட் நான் தானே என்னை இழுத்தாடி உழ போகிறேன்னு. இரியா முதுவா நீ சும்மா இருக்கணும். மேலே இருந்து கச்சை கழிப்பு எட்டி பார்த்தா அண்ணா நான் இருக்கேண்ணே. நம்ம மருத்துவம் தான் போயிட்டு. மருத்துவமா? ஒரிஜினல் டாக்டர் விஜயபாஸ்கர் போயிட்டாரு. நம்ம ஜல்லிக்கட்டு போவாது தம்பி. விளம்பர பாண்டி பாஸ்கரே, விளம்பர பாஸ்கரே ஓயா நான் ராஜினாமா பண்றியா? கடைசா போய் இந்த மேடம் போனாங்க, கூலிங் கிளாஸ் மேடம் லீமா ரோஸ். ஃபினிஷிங் டச். சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. மருமகனுக்கு ஒரு கும்பிட்டு தானே ஆகணும். மாப்பிள்ள நீங்கள் சொன்ன அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வரேன், இப்படிக்கு உங்கள் மாமியார் சொல்லலாம் வர்றேன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அத்தை சொன்னதை கரெக்டாக செய்யுங்க, நான் தவேக்க வளராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அண்ணா திமுக சொல்லியை முடிச்சுட்டு வா. நன்றித்த ஒரு எம்எல்ஏ அனுப்புவோம் மாப்பிள்ள. அப்போ எந்த கட்சியை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சொன்னார் தெரியுமா விஜய் ஒரு இடத்துல, இன்னும் கொஞ்சம் வாக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த அல்லு சில்லு யாருக்கு விசிக்க யாரையும் எதிர்பார்த்துருக்க கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் இதெல்லாம் சொல்றாரு. அல்லு சில்லு வேற யாரையும் சொல்லலாம். இப்போ அதே அவங்க அந்த தூத்துக்குன்னா மெஜாரிட்டி ஆயிடுதுலம்மா. தாவேக்கா தெளிவாக தான் காயினை ஊத்துறாங்கம்மா. விசில் சின்னத்தெல்லாம் நிற்கணும். அது விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, மரகதம் குமரன் விசில் சின்னத்தில் நிற்கணும். உனக்கு அது சின்னம் அனாதைகளா? இந்த செங்கோட்டையும் விசுவாசமான தானே. இந்த போய் அழகாக சுற்றிட்டு இருக்காரு. இங்கே ஏடிஎம்கில் யாரும் போட்டோ எடுக்க ஆள் இல்லை. சுற்றி பயிலுக்கு போட்டோ எடுக்கிறாருங்களா? ஜாலியாக இருக்காரு. குழுன்னு பட்டாளம், மகளிர் அணி பட்டாளம் ஜாலி. விசிலிங் சின்னம் ஆரம்பத்து துண்டு போடுறதே கூச்சப்பட்டார் அவரு. அம்மா போட்டோ எடுக்க மாட்டாரு, ஐட்டாட்டி பண்ணாரு. எங்கள் அம்மா போட்டா எங்கள் அம்மா மேலே பார்க்கும் ஆவியா வரும்னு பயந்துட்டாரு. அப்புறம் தூக்கி போட்டு சொருவிடா தளபதி போட்டவன் கழுத்தில் துண்டு போட்டு அவரே ஸ்டைலில் துண்டு போடுறாரு. இங்கே பிஸியாக இருக்காருமா அந்த கட்சியில். இங்கே யாருமா மதிச்சா அவரை? மின்துறை எல்லாமே தனியார் மயமாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்களே. எல்லாமே ஆகும். நமக்கு தான் ஒன்றும் தெரியல, அப்புறம் கொடுத்துட வேண்டியதாங்க. சுவிட்ச் போட தெரியல, ஆஃப் பண்ண தெரியல, ஆஃப் பண்ணவும் தெரியல, தானா ஒயராக இருந்து போகுது. இல்லை நீங்கள் திமுக மாதிரி அணில் ஓடுறதுனால போச்சுன்னா சொன்னீங்களா? அப்பயே அணில கணிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. அணிலால நியூஸ் வந்து தான் அப்படின்னு. அணிலாம் ஒன்று சொன்னீங்களா? அதுவும் இல்லை. கரண்ட்டு தான் இருக்கா, இங்கே பாருங்கள் இருக்க அப்படிங்கிறாங்க. ஜென்ரேட்டர் ஓடுது உதவி, அதுக்கு டீசல் கிடையாது அப்படின்னு. இவங்களுக்கு அந்த புரிதல்லாம் இருக்காது. தனியாக தான் கொடுப்பாங்க. மின்துறை மட்டும் பஸ்ஸையாக வெயிட் பண்ணுறாங்க, பிரைவேட்டை கொடுக்க போகிறாங்கம்மா. இலவச பஸ் இப்போ கொடுத்துட்டா பிரைவேட் யார் வாங்குவா? பஸ் வந்து பஸ்ஸெல்லாம் பிரைவேட்டேஷன் விடுவாங்க. நல்லா பாட்டு ஓடலாம், ஜில்லி பாட்டு ஓட போட்டு கேட்டு போங்க. இப்போ தமிழகத்துல வந்து இன்னொன்று ஒரு பெரிய பேசு பொருள், ஒரு பதற்ற சூழல் நிலவுறது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, கற்பழிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் நம்மளே நாளுக்கு நாள் பார்த்துக்கிறோம். 1 வீக்ல சிலது 5 இன்சிடென்ட் நடந்திருக்கு 1 வீக்லயே அடுத்தடுத்து. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இன்னொன்று இப்போ வேற சிங்கப்படை அப்படின்னு சொல்லி, சிங்கப்பெண்கள் படைன்னு சொல்லிட்டு ஒரு படையை வேற இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. சிங்கப்படை அந்த துறையே தூங்குதா அப்படிங்கிற மாதிரி வேற சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. பொலிஜில் ஒரு சிங்கப்பெண்ணுக்கு நகை காணாம போயிட்டு 28 பேர்ல ஒரு ஆள் தான் களவாளி. அதே வந்து இவர் விசாரிச்சவரை கொஞ்சம் அமைதியாக இருக்குமா விசாரிப்போம், 10 பேரை எடுத்துறாதுன்னு. அடுத்த நாள் சிவகங்கையில் பார்த்தா சிங்கப்பெண் படையை பாலியல் வல்லூருக்கு ஆளாகிறாங்க. பார்த்தா ஏட்டு ஏகாம்பரம் ஆயிட்டாங்க. நான் இங்கே தானே இருக்கேன்னு. ஏம்மா நீங்கள் அழைச்சிட்டு போய் பெயிண்ட் அடித்து வேறு கலரில் ட்ரெஸ் கொண்டாந்து நிப்பாட்டினா அவங்க போலீஸ் ஆகிடமாட்டாங்க. இங்கே இருக்க போலீஸை தானே சஃபல் பண்ணீங்க, புதுசாக ஆள் எடுத்துருக்கலாம்லம்மா. உங்களை மாதிரி எவ்வளோ பேர் படித்த வேலைவாய்ப்புக்காண்டி இயங்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. இந்த தனியாரில் வர 26 சம்பளத்துக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு போகிறீங்க, அவ்வளோதானே. ஒரு உடல் தகுதி வேணும் இல்லைம்மா. போலீஸு அறிவுத்திறன் எக்ஸாம் எழுதி ஆள் எடுக்க வேண்டியதானங்க. வேலைவாய்ப்பு குறையும்ல. ஓட்டு போட்டவங்க சாங்காக ஓட்டு போடுவாங்கல்ல. இருக்கிற போலீஸை அழைச்சிட்டு போய் யூனிஃபார்ம் மாற்றி அழைச்சிட்டு இருந்தால் அது என்ன இருக்குது? ஏற்கனவே ஆள் பற்றாக்குறையில் இருக்குது. சரி, குறைந்தபட்சம் இவர் புரோட்டோக்காலுக்காக ஆள் எடுப்பார் நினச்சேன். தேவையில்லாமல் இந்த போலீஸை கொண்டு போய் ரோட்டில் நிப்பாட்டுறாங்க. அவன் வீட்டில் அந்த ஸ்டேஷன்லேருந்து நாலு ஆக்கப்பூர்வமான வேலையை பார்ப்பாங்க. இப்போ போலீஸுக்கெல்லாம் 10,000 சம்பளத்தை அதிகப்படுத்தணுமா? சம்பளம் பத்தலை போலீஸுக்கு. அதனால தான் அவங்க அங்கிட்ட கிட்ட பேர் ஆகி போகுது. சம்பளத்தில் அதிகப்படுத்துங்க, வேலை பளு குறைங்க.
அதையே தான் செய்கிறீங்க. காமராஜர் தான் சொன்னார், எனக்கு என்ன பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு, வண்டி எடுத்து ஓடுறா அப்படின்னு. நீங்களும் அதே தான் கான்வாய், அந்த ராஜபோத வாழ்க்கையில் தானே வாழ்கிறீங்க. மாற்றம்னா என்ன மாற்றம்? போக போன கட்சியில் கான்வாய் போன சிஎம் முன்னாடியும் நான் அது மாதிரி போயிட்டு இருக்கேண்ணா, நான் பாட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி கேஷுவலாக வந்துட வண்டி தானே. நான் பாட்டு தனியாக தாங்க போகிறேன். எனக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி சிக்னலில் நின்று போங்க, அப்போ தானே மக்களோட வலி வேதனையும் தெரியும். நீங்கள் சொஃபிசிகேட்டாக போனாலும் ஏர்லேயே போயிட்டு இருந்தால் எப்படி தெரியும்? சிக்னல் நின்று போங்க, இங்கே திருச்சிக்கு ரயிலில் போங்க, 4 மனித மக்களை பாருங்கள், அப்போதானே சில கஷ்டங்கள் புரியும். மக்கள் கொண்டு வந்துட்டாங்கம்மா, 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. குறைந்தபட்ச வாழ்வாதார ஜீவாதார உரிமைகளை இல்லை, அப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் ரொம்ப விஷயத்த மாற்றம் கொண்டு வந்திருக்காரு தானேயா? என்ன மாற்றம்? இல்லை, இந்த கான்வாய் வாகனங்கள் வந்து அடுத்தடுத்து வர்றது அதெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிரு, நானும் மக்களோட மக்களாவே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ரீல்ஸ் பார்க்குறீங்களா? நான் ரீல்ஸ் பார்க்கல, சொன்னதுதான், பார்த்தது தான். சொன்னது எங்கே பார்த்தீங்க, எங்கே சீ பண்ணீங்க? அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, ரீல்ஸ். அது மற்ற வண்டியில் காட்டாமல் வீடியோ எடுத்தால் ஒரு வண்டி தான் தெரியும், என்ன மட்டும் எடுத்தால் ஒரு ஆள் தானே தெரியும். 10 கேமரா போட்டதான் நான் ஒரு ஆள் தானே உட்காந்துருக்கேன். விஜய் அவர்கள் வந்து எல்லாமே இப்பயும் ரீல்ஸ்ல தான் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? ரீல்ஸ் பண்ண போய் தான் ட்ரிங்க்ஸ் கிளாஸோட மாட்டுச்சு. ரீல்ஸே எடுக்காதீங்க, மாட்டி விட்டுருவாங்க உங்களை, கூட இருக்கவங்கள. ஸ்டைலாக திரும்ப ஒரு ஃபோட்டோ ஆடுறியோ, வடிவேல அரெஸ்ட் பண்ண போவார்ல, ஃபோட்டோ ஆடியா நல்லா இருக்கேன் அப்படின்னு கேட்டையா, அரெஸ்ட் பண்ணி சோடியா வாங்க கெத்தா எடுத்து போடும். உள்ளே போனால் கேமரா திருப்பாதுன்னு ரீல்ஸ் எடுத்தாலும் இது மாதிரி தான் ஆகணும். வடிவேல் இதே ஆகிடும். ரீல்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து பொறுப்பான முதலமைச்சர்மா, அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். திருச்சியில் பேசின பேச்சே சத்தியமாக சரியில்லை. உங்களை எழுதி கொடுத்தவங்க மாற்றுங்க. உங்களை எழுதி கொடுத்தவங்க உங்களை ஒழிச்சு கிடத்து நிற்கிறான். நீங்கள் முறையாக நியாயமாக தரமாக நீங்கள் அரசியல் பண்ணீங்கன்னா உங்களை எதுக்கே ஆள் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் சிஎம் தாங்க, நான் அடிச்சு சொல்கிறேன். எதிர்கட்சியாக திமுக செயலாற்றும் 10 வருஷம் நீங்கள் தான் சிஎம். அடுத்த எம்ஜிஆர் நீங்கள் உங்கள் மனசை வச்சிங்கன்னா, எம்ஜிஆர் பெருசாக நல்ல திட்டம்லாம் செய்யலாம். அப்படிதானே சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பெருசாக நல்ல திட்டம்லாம் செய்யலாமா? ஏழை எளிய மக்களோட வலியை புரிஞ்சுதுமா அவருக்கு. ஒரு ஏழை என்ன ஏழை அவனுக்கு கொடுப்பா, சாப்பிட வையவன அண்ணன் வேணும் உனக்கு ஐயா, இந்த மாதிரி உடனே கையெழுத்து போட்டு உடனே கொடுத்தாரு. அவ்வளோதான் செஞ்சார். மொத்தமாக ஒரு 500 கையெழுத்து தான் நல்லா கையெழுத்து போட்டுருப்பாரு எம்ஜிஆர். ஆனால் மக்கள் மனசில் இன்னைக்கு அழிக்க முடியல. ஜெயலலிதா வந்து ஒரு ஆட்டம் ஆணுச்சு தெரியுமா, அது வந்து மோசமான ஆட்டம். கடைசியாக நல்லவங்களை மரபுல செத்து போயிட்டாங்கம்மா. விஜயகாந்த் நல்லவங்களா இருந்தார், செத்து போயிட்டார். நீங்கள் கரெக்டாக உங்கள் உடம்பை ஆரோக்கியம் பார்த்துடுது. தண்ணி நீலாம் அடிக்காதீங்க, சிகரெட்லாம் பற்ற வச்சா பற்ற வைக்காதீங்க. இது கெட்டவங்களெல்லாம் வெட்டிவிடுங்க. முதல்ல உடம்பை பார்த்துங்க, ஃபிட்டாக இருங்க, ஆள் சும்மா இருங்க. ஏன்னா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. சன்னி லியோனியா மாதிரி கவர்ச்சியாக இருக்காருன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. கவர்ச்சியை மெயின்டைன் பண்ணுங்க, ஓட்டு வாங்குங்க. 10 வருஷத்துக்கு உங்களை அசைக்க முடியாது. இப்போ இப்படிதானே சொல்றாங்க. எப்படியும் அடுத்த எலெக்ஷனும் விஜய் அவர்கள் தான் வருவாங்க. அந்த பொண்ணு வந்து குளத்தூர்ல ஏற்கனவே ஓட்டு கேட்டது, தாவேக்கா துட்டுப்பட்டு தாவேக்கான்னு பிள்ளைய அப்படி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. கரண்ட் இல்லை, நானே வாண்டடா வந்து மாட்டினம் பாருங்க. வடிவேலு சோக்கை வச்சு ரீல்ஸ் பண்ணுதுமா, வெறுப்பு. இந்த ஒரு காலங்காலத்தில் ஒரு பொண்ணுமா கட்ட வாரத்தில் பேசுதுமா, அது பேரை மறந்துட்டு, பேரெல்லாம் சொல்லி எழுதிவிடாது, அது வேற. என்ன ஏன்டா பேசணும்னு பேசும் போல இருக்காது, மோசமாக பேசுது அந்த பொண்ணு. வேண்டாம்டா கிட்ட எப்படாது. அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ கூட திரிசா பொண்ணுச்சு இல்லை, அந்த அஜித் குமார் ஒரு மனுஷன் லெஜண்ட், என்ன போலீஸுக்கெல்லாம் கிடச்சா ஷேக்கன் பண்ணி ப்ரொடெக்ஷன் பண்ணிங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. நல்ல மனுஷன் தான், யதார்த்தம். ஐயோ தளபதி இவ்வளோ வேற ஏன் கூட்டிகிட்டு போனீங்க, நீ ஏம்மா போகிற அவரோட? இவங்க நல்ல நாள்லேயே நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, எவ்வளவு தான் முட்டு கொடுக்குறது? அந்த பொண்ணு கெட்ட வந்து திட்டுமா, எல்லாரையும் திட்டும், இதை பார்த்தாலும் திட்டும். இது போடுச்சில் கூட இது வந்து ஏன் நீ ஏமா போகிற, திட்ட போகிறாங்களே, காலையில் என்னத்தை எப்படி முட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. அது எனக்கு செம்ம தமாசு. அவங்களாவே ட்ரோல் ஆகிட்டாங்கம்மா. ஆக்சுவலாக இப்போ தெரிசா இஸ் நாட் இஷ்யூஸ், சங்கீதா தான் இஷ்யூ அவருக்கு. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டார். 53 டெத்து ஸ்டாம்பேடு ஓவர்லுக் பண்ணியாச்சு. எல்லாமே மக்கள் ஓகே, எல்லாமே பெரிய மனுஷனா 2 பண்ணி வச்சுக்கிறதா இப்போ என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. பெரிய மனுஷனா 2 கிளாஸ் தண்ணி அடிக்கிறதா இப்போ என்ன, அதையும் ஒத்துப்பாங்க. பெரிய மனுஷன்னா வேறு என்ன சொல்லலாம். 2 பாட்டி இப்போ அவர் கூட்டத்தில் போனார், கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாங்க, அது போய் விஜய் தான் காரணம். எப்படி அதையும் சமாளித்தாச்சு. தூக்கத்தை ஸ்பெஷல் தூக்கம் வேறு. இங்கே எங்கள் வீட்டில் வேணா தூக்கம் கொடுத்தாரு. இந்தியா உலக சினிமாவிலே இதுமாரி இல்லவே இல்லை. ஆனால் ஹாலிவுட் ஜேம்ஸ் கேமரான் படம்லாம் பார்த்துருக்கேன், ஹாலிவுட் டைட்டானிக் அவதாரெலாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டைரக்ஷனே கிடையாது. கொண்டா பணத்தெல்லாம் கொண்டா, நானே உனக்கு இது பண்ணிடுறேன், அஞ்சலி செலுத்திடுறேன். ரைட், அது கூட ரைட்டு, கூட்டம் கூட ரைட்டு செஞ்சுட்டீங்க. ஆனால் இனிமேதாம்மா கஷ்டம். இது வரைக்கும் கஷ்டம் இல்லைம்மா. 30 நாளைக்குள்ளே இந்த ரகுவரன் சொல்லுவார் பாருங்க, படத்தில் முதலமைச்சராக இருப்பார், தம்பி சிஎம் பதவினா அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஒரு பக்கம் ஜாதிக்கார பிரச்சனை, ஒரு பக்கம் கட்சிக்காரன் பிரச்சனை, ஒரு கட்சி எதிர்கட்சிக்காரன் பிரச்சனை, ஒரு பக்கம் உள்கட்சியில் பிரச்சனை பாரு. இந்த 4 நாற்காலி இருந்தால் தான் உட்கார முடியும். ஒரு நாள் நீ சிஎம்மா இருக்கியா பயப்படுறீல்ல அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா? டைலாக் உண்மை அதுதான். சிஎம்மா இருக்கிறதெல்லாம் ஈஸியாலாம் கிடையாதுமா. கதவை திறந்துட்டு உள்ளே வருவார்மா ஒருத்தர் மாவட்ட செயலாளர். ஐயா பின்னாடி ஒன்றியம் வர்றான், இவனால தான் கட்சி தோக்க போகுது, நீங்கள் கண்டிக்கவே மாட்டீங்கன்ட்டு அவர் போயிடுவார். அடுத்து ஒன்றியம் வரும், இந்த மாவட்ட செயலரை மாற்றுங்க, இந்த நாயை மாற்றுங்க, இந்த நாயினால தான் பிரச்சனை வருது. இது எல்லாத்தையும் ஐயோ காலையிலேருந்தே கோலாவே இருக்குமா. போயிருக்கு கட்சி ஆஃபீஸுக்கு, வெறும் கோலாவே இருக்கும். அவங்கள சொல்லுவாங்க, ஐயோ என்ன யார் வர்ற, அடுத்து தருமபுரி மாவட்டமே நீ என்னையா பிரச்சனையோட வந்திருக்க, ஐயா 3ஆம் கல்யாணம் வச்சுருக்கேன், ஐயோ அன்றைக்கி சட்டமன்றம் இருக்கியா, நான் கட்சிக்காக உழைச்சுவேன், மாவட்ட செயலர் மயனா ஏன் கல்யாணம் தர மாட்டேங்கிறேன், நீங்கள் வந்துடுறேன், நான் இல்லைன்னா வேறு ஆள் அனுப்புகிறேன். இப்படி தான் அன்றாட வாழ்வியல் இருக்கும். ஒரு தியாக மனப்பான்மை வேணும் அரசியல் இருக்குதுன்னா கழுவி ஊற்றுவாங்க. எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிட்டு பொறுத்துக்கிட்டு ஓட்டுக்கு வரக்குள்ள அந்த வீட்டில் இருக்கு ஆயா இருக்கும், ஒரு ஓட்டு இருக்கு, பொத்துன்னு விழு ஓட்டு, அம்மா தான் ஓட்டு பணமும் ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா பழைய நோட்டு மாதிரி இருக்குது, செல்லாது பிள்ளை செல்லம் போட்டுருவீங்க, செல்லும் சொன்னே செல்லம்னு சொல்கிறியாடா படவா, ஏம்மா செல்லும்மா, சரி போட்டுறேன். அவங்க எவ்வளோ கொடுத்துருக்க, நீ எவ்வளோ கொடுத்துருக்க, இன்னும் சேர்த்து வாங்கியாச்சு. இங்கிட்டு வீட்டில் ஓட்டை ஃபேப்ரிகேட் பண்ணி இங்கிட்ட அங்கிட்ட பிரித்து போட்டு கடைசியாக பார்த்தா தாவே காய்ச்சி வச்சுட்டுப்பா. எமோஷனில் பிளாக்மெயில் பண்ணி ஓட்டு வாங்கினது. இல்லை குழந்தைங்க மிரட்டி நீ ஓட்டு மட்டும் போட்டு வந்த தாத்தா விஜய் ஜெயிக்கலான்னு நான் செத்து போடுவேன்னு சொல்லி மிரட்டினாங்கம்மா வீட்டுக்கு வீடு. உண்மைமா அது, ஓட்டு போட்டாங்க. ஆக்சுவலாக கட்சிக்காரங்களே கட்சிக்கு ஓட்டு போடல, சத்தியமாக சொல்கிறேன், ஏமாற்றி விட்டாங்க. ரெட்டி எப்படிமா ஆதார பாதாரத்தில் போவான். அதுக்கு எடப்பாடியோட தோல்வி ஒரு பெரிய தோல்வி. அவர் மட்டும் கொஞ்சம் நிதானப்பட்டிருக்கணுமா, இன்னப்பையும் அவர் திருந்தவே இல்லை. ஏங்க விஜயபாஸ்கர் போயிட்டாருங்கிறதுல பெரிய ஆச்சரியங்க. அவர் ரொம்ப விளம்பர பாஸ்கர், அவரே போயிட்டாரா, ரைட்டு. எல்லாம் அங்கே தான் படம் எடுக்கிறாங்க, எல்லாம் செங்கோட்டையன் டிராயிங். வா இங்கே வா, ஏன் கஷ்டப்படுறீங்க, வா அம்மானே, 5 வருஷத்துக்கு தளபதி தான், என்ன செய்யணும், சிலடி துண்டை போட்டு கழுத்தில் தளபதி போட்டா வை, என்ன அது அம்மா வச்சது தூக்கி போட ஆக்டர் ஐயா போட்டான், வந்துட்டு தளபதி அவ்வளோதான். இவர்கள் யாரும் விஜயை பார்க்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இது விஜயபாஸ்கரே விஜயை பார்க்க முடியாது. ஆதவர்ஜனா பார்க்கலாம், புஷியானந்தை பார்க்கலாம், செங்கோட்டையன் பார்க்கலாம். இவர்கள் மீறி எங்கள் பவர் செக்டரே கிடையாது. புஷியானந்தை பார்த்தா எவ்வளோ கிண்டலும் கேலியுமா எல்லாம் பண்ணாங்க. அவர் தான் அங்கே பவர் செக்டரே அவர் தான். அவர் தாண்டிலாம் ஒன்றும் அரசியலே கிடையாது. யார் சொல்கிறா செங்கோட்டையன் நீங்கள் தான் இப்படி பேசாதீங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குண்ணே. அவர் சொல்கிறாரு அதிமுக முழுவரை போட்டு அப்படின்னாரு. ஆதவர்ஜன் அடுத்து பேச போனார், ஐயோ இவன் வேற மைக்கு பிடிக்கிறாரேன்னு. அதிமுக முழுவாது, தாவேக்கார வரையும் முழாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் மாமா எல்லாரும் மாமியா எல்லாரும் ஓட்டி வந்துடுவாங்க. இங்கேக்க மாமியா போயிருக்காங்க லீமா ரோஸ் மேடம், அவங்க எல்லாரும் ஓட்டி வந்துடுவாங்க, ஓட்டி வந்து பனையூரில் கட்டிடுவாங்க. எடப்பாடி தான் முழுக போறாரு. என்ன கேட்ட எடப்பாடி கௌரவமாக அங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு, தாவேக்கா பக்கம் போயிடலாங்கிற. எடப்பாடி போக முடியாது, ஏன்னா ஒரு செக் மேட் இருக்கு. என்ன பிஜேபியில் இடி ரைடு இருக்கு அவர் மேலே, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரில் ஒரு டெண்டர் முறைகேடு வழக்கு, மாமனாருக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கு. அதை காட்டி மிரட்டுறாங்க. ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, இந்த கட்சியை காவந்து பண்ணிடலாம். ஜெயிலா கட்சியா முடிவு பண்ணுங்க, இல்லை பொதுக்குழுவை கூப்பிட்டு செயற்குழுவை கூட்டி வேறு யாரும் தலைவர் லீடர் மாறிங்க. முன்னாள் முதல்வர்னா எல்லா ப்ரோட்டோக்காலும் அப்படியே தான் இருக்கும். எலெக்ஷனோட பேசுவோம், இப்போதைக்கு கட்சியை எல்லாம் டேக் ஓவர் பண்ணலாம், கட்சியை காப்பாற்றணும். அதிமுகவின் வளர்ச்சி வீழ்ச்சி பிஜேபியோட வளர்ச்சி தான் வரும். தாவேக்கா அவ்வளோதான், அந்த ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் வந்துட்டாங்க. டிஎம்கே அப்படியே அந்த பேக் அப்படியே இருப்பாங்க. பட் இவங்க வேல்றது யாருக்கும் நல்லதில்லை. லாட்டரி சீட்டை பற்றி உங்கள் மாமியா போச்சு, இவர் இந்த கட்சிக்கு வந்தாரம்மா, யார் வளர்ந்தவர் இந்த கட்சிக்கு வந்தாரா, அவங்க மாமியார் லீமா ரோஸ் ஏடிஎம்கே போட்டாங்க, செங்கல் உடச்சு எடுத்துட்டாங்க, செதிலாக எடுக்கலை, செங்கல் உருவியாச்சு. பார்த்தா பழனிசாமி என்ன மட்டும் மேலே இருக்காரு, கடைசி ஒரு கலை தான் உருவ போகிறேன், கீழே உழ போகிறேன். இப்போ இன்னொன்று இரியா எங்கே சிவி சண்முகங்க ஓயாடி, நீங்கள் உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது. அவர் டென்ஷன் இரிட்டேட் ஆகிறாய். எஸ்பி வேலுமணி அப்படின்னா கடைசி செங்கல் நான் தானே, என்னை இழுத்தாடி விட போகிறேன்னு, இரியா மெதுவா நீ சும்மா இருக்கணும், மேலே இருந்து கச்சை கழுவி எட்டி பார்த்தா அண்ணா நான் இருக்கேண்ணே, நம்ம மருத்துவம் தான் போயிட்டு, மருத்துவமா 4 டாக்டர் போட்டு வாங்கினே. எடப்பாடி நீ இல்லையா, நீ போலிங் டாக்டரியா, நம்ம ஒரிஜினல் டாக்டர் விஜயபாஸ்கர் போயிட்டாரு. நம்ம ஜல்லிக்கட்டு போவாது தம்பி, விளம்பர பாண்டி பாஸ்கரே, விளம்பர பாஸ்கரே ஓயா நான் ராஜினாமா பண்றையா, அவர் போயிட்டு இருக்காரு. கட்சி அப்படி எடுத்துட்டாங்கம்மா, அப்படியே சிம்பா எடுத்துட்டாங்கம்மா. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஆடி பாடி வளர்த்த கழகத்தை
கொண்டா போட்டு கூத்தடிச்சு தோட்டு உடச்சி எடுத்தாங்க. கடைசியாக போய் இந்த மேடம் போனாங்க, கூலிங் கிளாஸ் மேடம் லீமா ரோஸ். ஃபினிஷிங் டச். சட்டமன்றத்துக்கு வர்றாங்க, மருமகனுக்கு ஒரு கும்பிட்டு தானே ஆகணும், பொண்ணை கொடுத்துருக்கோமா இல்லையா, விட்டு தானே கொடுத்தாகணும். மாப்பிள்ளை நீங்கள் சொன்ன அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு வர்றேன், இப்படிக்கு உங்கள் மாமியார் சங்கம் வர்றேன் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. கும்பிட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா? அத்தை சொன்னதை கரெக்டாக செய்யுங்க, நான் தாவேக்கா வளராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அண்ணாதிமுக சோழியை முடிச்சுட்டு வா, நன்றித்த ஒரு எம்எல்ஏ அனுப்புவோம். மாப்பிள்ள அப்போ எந்த கட்சியை வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏமா எந்த கட்சியும் வாழ போகிறது இல்லைம்மா, திமுக அப்படிதான் இருக்கும், அது அழியவே அழியாது, எந்த சூழ்நிலையும் அழியாது. 70 மாவட்ட செயலர் பக்கம் போன போது கூட திமுக அழியலை, வைக்கோட போனுச்சு இல்லை. ஆனால் அதிமுக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை போலவும் தேமுதிகவை போலவும், அப்போ பம்பரம் யார், பம்பரமே சின்னம் கிடையாது, மதிமுக போலவும் காங்கிரஸை போலவும் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு கேந்திர நிலைமைக்கு விட்டாங்க. இப்போ தப்பிச்சு போகிறாங்க இல்லைம்மா, இப்போ எல்லாம் போகிற எல்லாருமே டீலிங் தான்மா. எல்லாம் அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் வரும்ல, அந்த தொகுதியில் நிற்பாங்கம்மா, தாவேக்கா சின்னத்தில் நிற்பாங்கம்மா. தோத்த தொகுதி அவர் சொன்னார் தெரியுமா விஜய் ஒரு இடத்துல, இன்னும் கொஞ்சம் வாக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த அல்லு சில்லு யார், இந்த விசிக்க யாரே எதிர்பார்த்துருக்க கம்யூனிஸ்ட் இந்த காங்கிரஸ் இதெல்லாம் சொல்றாரு, அல்லு சில்லு வேற யாரையும் சொல்லலை, இந்த அல்லு சில்லெல்லாம் நம்பி இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே அவங்க அந்த தொகுதினா மெஜாரிட்டி ஆயிடுதுலம்மா, தாவேக்கா தெளிவாக தான் காயினை ஊத்துறாங்கம்மா, விசில் சின்னத்தெல்லாம் நிற்கணும். அது விஜயபாஸ்கரா இருந்தாலும் சரி, மரகதம் குமரன் விசில் சின்னம் நிற்கணும். உனக்கு எது சின்னம் அனாதைகளா, உனக்கு எது சின்னம் விசில் சின்னம் நிற்க போறாங்க. அப்போ 107மா 1- அதையும் 108 ஆகிக்கிறேன். இடைத்தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அது ராகவலரசு நிப்பாட்டுங்க, ஹோமோ வெற்றி. நாய்களா ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டார்ல. இல்ல அதிமுக வந்து இப்படி அழிஞ்சு போறதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போதான் அந்த இடத்துக்கு வர்றாரு அவரு. அண்ணா மயில ரெட்டன் என்ன, இப்போதான் அந்த இடத்துக்கே வர்றீங்களா அண்ணன்? அந்த இடம் ஒரு 10 இடத்துக்கு முடிய போட்டேன்னு என்னைக்கு நீங்க சிவி சண்முகத்தோட பேட்டி இருக்கு, அவர் வந்து அம்மானா அம்மா இல்லை, சின்னம்மா அம்மானா அம்மா அப்படின்னாரு. இப்படியே சொன்னார், வீடியோ இருந்தால் வெட்டி வைங்க. சின்னம்மா அம்மா பண்ண ஊழல்னாலதாங்க சின்னம்மாவுக்கே கெட்ட பேருன்னு சொன்னார் சிவி சண்முகம். பேட்டி இருக்கு. ஜெயலலிதா தான் ஊழல் பண்ணி தான் செத்து போச்சு இல்லது, அந்த அம்மா செஞ்ச ஊழல்னால சின்னம்மாவை கெட்ட பேர் ஆகிட்டுனாங்க. எல்லாருமே காலில் விழுத்தாங்க. சசிகலாமா ஒரு சின்ன கரிச்சி வச்சுட்டு தொடச்சிக்கும், கரிச்சி பெருமை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸ்கொயராக வச்சுருக்கோம். நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவேன், ஸ்கொயர் வரைக்கும் கட்சி இப்படி தான் இருக்கும். அடுத்து உடைக்கும் அழுக வந்தால் தானே, அம்மா நீங்கள் தான் அம்மா கட்சி இப்படி இப்படி எடப்பாடி இப்படி தட்டி, ஜெயலலிதா போட்டு தட்டிட்டு கும்பிடுவார். ஏடா இவர் மட்டும் திணிச்சா கும்பிட்றாரு, தட்டுறது தான் அந்த அம்மாவுக்கு இன்னும் முதலமைச்சர் ஆகிக்கிட்டது. வந்தோடனே எல்லோரும் வந்து அம்மா தான் இல்லாமல் இருக்கும், நீங்கள் தான் அம்மா அந்த கட்சியை வழிநடத்தும் எல்லாரும் ஒப்பாரி. அந்த ஒரு நடந்து போவாங்க பாருங்க, அப்படியே பாரதிராஜா படத்துக்கு கிளைமேக்ஸ் மாதிரி தனியாக போவாங்க, அப்படியே சோலா விட்டா. கடைசியாக பார்த்தாக்க சசிகலா பேனரே பிடிச்சி தாறு கட்சி எழுதிட்டாங்க. எங்கள் கட்சி ஆஃபீஸில் அவ்வைசம் ஆஃபீஸ்லேருந்து அவங்க தானே பொதுச் செயலாளர் அறிவிச்சாங்க. அந்த கட்சியோட பயிலாகவே அதுதானம்மா, தூக்கி எடுத்து அறிஞ்சிட்டாங்க. நீங்கள் எல்லாம் தொப்பி வச்சுட்டு இங்கே ஆர்கே நகரில் ஓட்டு கட்டாங்கம்மா. ஜஸ்ட் மிஸ் தேர்தலில் ஒவ்வொரு படத்தை திறகிற அள்ளி இறச்சதில், டிடிவி சார் அள்ளி இறச்சதில் தேர்தல் நிப்பாட்டாங்க. இல்லைன்னா தொப்பி சின்னத்தில் அவர் ஜெயிச்சு. ஆனால் ஒரு விஷயமே புரியலாமா எனக்கு, முதலமைச்சர் ஆனது பிறகு எம்எல்ஏ ஆகிக்கலாம், அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சிஎம் ஆகிட்டு மறுபடியும் ஒரு தொகுதியில் யாராவது வித்ரா பண்ண சொல்லி எம்எல்ஏ ஆகிக்கலாம். ஆர்கே நகர் ஆல்ரெடி பெண்டிங் தானே, ஜெயலலிதா இறந்து போன தொகுதி தானம்மா. டிடிவி முதலமைச்சர் ஆகிட்டு அப்புறம் நிப்பாட்டிருக்கலாமே போய். அந்த அளவுக்கு வேலை செய்யலை. என்ன நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே? எப்ப நான் தான் சொல்றேன், அத்தனை பேரும் பெங்களூர் போனது தான் கேஸ் தண்டனை ஆயிடுச்சு ஜெயலலிதாவுக்கு. யாராவது ஒருத்தர் அம்மிக்கிட்டு படுத்திருந்தா தண்டனை கொடுக்க முடியாது. 330 கேட்கணும் கொஸ்டினி, அது எல்லா அக்யூஸ்டும் வரணும். இல்லைன்னா உங்களை ஸ்பிரிட் அப் பண்ணணும், அதாவது உங்களை அந்த கேஸ்லேருந்து தனியாக பைப்ரேட் பண்ணிட்டு பிரிச்சுட்டு உங்களை பாக்கி பேர் தண்டனை கொடுக்கணும். அதை செய்யலையம்மா, குன்காட்ட போய் குனிஞ்சிட்டாங்கம்மா எல்லாம் சேர்ந்து. முதலமைச்சர் வாக்கா ஏருக்கா காரில், நம்மளை யார் என்ன பண்ணிடுவா, போறா பாதுகாப்பு விட்றாதம்மா வண்டியன் விட்டாங்களா. சண்முகம் கரெக்டாக இருக்கும், சிவி சண்முகம் விட்றாதம்மா வண்டியன் பார்த்தா எல்லாம் கன்விக்ஷன் ஆனிச்சு. தினகரன் முதலமைச்சர் ஆகிட்டு அப்புறம் பண்ணி இருந்துக்கலாமா. விசுவாசமாக கட்சிக்கு விசுவாசமாக இருக்கவங்க 1000 பேர் இருந்தாங்கம்மா. ஓஎஸ் பண்ணி இருந்தாருமா, வேதாரணி சட்டமன்ற ஓஎஸ் பண்ணி கையில் கொடுத்துருக்கலாமா. இந்த செங்கோட்டையும் விசுவாசமான ஆள் தானே, இந்த போய் அழகாக சுற்றிட்டு இருக்காரு. இங்கே ஏடிஎம்கேல யாரும் போட்டோ எடுக்க ஆள் இல்லை, சுற்றி பயிலுக்கு போட்டோ எடுக்கிறாங்களே, ஜாலியாக இருக்காரு. குழுன்னு அப்படியே பட்டாளம், மகளிர் அணி பட்டாளம் ஜாலி. விசிலிங் சின்ன ஆரம்பித்து துண்டு போகிறதே கூச்சப்பட்டார் அவர். அம்மா போட்டோ எடுக்க மாட்டேன்னு அழிச்சாட்டே பண்ணாரு.
எங்கள் அம்மா போட்டா, எங்கள் அம்மா மேலே பார்க்கும் ஆவியாக வரும்னு பயந்துட்டாரு. அப்புறம் தூக்கி போட்டு சொருவிடா தளபதி போட்டவன் கழுத்தில் துண்டு போட்டு அவரே ஸ்டைலாக துண்டு போடுறாரு. இங்கே பிஸியாக இருக்காருமா அந்த கட்சியில், இங்கே யாருமா மதிச்சா அவரை? அவரெல்லாம் கட்சியோட பில்லர்ஸை பூரா கழட்டி விட்டா பில்டிங் எப்படி தாங்கும்? எஸ்பி வேலுமணியெல்லாம் போட்டு அரவணைச்சிக்க வேண்டியதானே. இப்போ 25 பேர் போனாங்க இல்லம்மா, ஏதோ காசை கொடுத்தானே. இப்ப இவங்க எல்லாரையுமே கலட்டியோட காரணம் வந்து எடப்பாடி அவர்கள் மகனை வந்து அரசியல இழுத்து விடணும். இத்தனை நாள் திமுக தான் வாரிசு அரசியல்னு சொல்லிக்கிறது. இவங்களை வச்சுக்கிட்டே செஞ்சாலும் அவங்க ஒன்றும் சொல்ல போறது இல்லம்மா. இவங்களை கலட்டி விட்டு தான் பிள்ளைய அழைச்சிட்டு வரணுமா? தம்பி வரணுங்குது அரசியல். ஐயா நீங்க வேற நல்லா வர சொல்லுங்க, நல்லா வரட்டும், சமையல் ஆடுறத நல்லா எடுத்து செய்யுமால ஒரு வில்ல, நல்லா செய்யி தம்பியை வர சொல்லுங்கன்னு போயிடுவாங்கம்மா. இது வந்து எடப்பாடி அவர்கள் நான் சொல்றேன்னு வருத்தப்பட்டாது. அதிமுகங்கிற பறந்துபட்ட ஒரு கட்சியை வந்து ஒரு சின்ன ஜாதிகளை கொண்டு அடைச்சிட்டாருமா. மதுரையில மாநாடு போட்டார், புளியாதுரை மாநாடு. புளியாதுரை கொட்டி தீர்த்தார்கள், திமுக திட்டி தீர்த்தார்கள். பசுவன் முத்துராமலிங்கருக்கு மாலை போடலாமா? ஈவன் கம்யூனிஸ்ட், ஈவன் மாற்று கட்சியிலேருந்து மாற்று ஜாதி கட்சியிலேருந்து அரசியல் மேடப்பட்டால் முத்துராமலிங்கருக்கு மாலை போடுவது ஒரு மரபு. அவர் கைது செய்யப்பட்ட கோரிப்பாளைய இடத்துல கலைஞர் தான் செலவச்சு கொடுத்தாரு, வெங்கல சிலை 8 அடியில் செலவச்சார். அது கூட அவர் செய்யலாமா? அப்போ முழுக்க முழுக்க முக்குளத்தோர் பெல்ட்டோட ஓட்டு வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட் தானமா இருக்கு. இதுங்க அப்படிதான் ஆச்சு, திவால் ஆச்சு கட்சி. ஏடிஎம்கேட போகாதன்னு சொல்லி போயிடாங்கல்ல. ஜெயக்குமார் சொன்னார்ல, யார் நம்ம பாக்ஸரு, ஏடிஎம்கேட போனால் தூக்கதான் மாட்டேங்கிறாரு. வேதாரண எம்எல்ஏ, எங்க எம்எல்ஏ முன்னாள் மந்திரி வெளத்தை தான் குடிக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் பூச்சி மருந்து தான் குடிப்பாங்க, பயிருக்கு அடிக்கிறது அங்கே கிடைக்கும் ஆக்சஸ், குடிச்சிருவாங்க. அப்போ எப்போ சூசைட் பண்ணிக்குவாங்கன்னு தூக்கிட்டு ஓடுறது. அதிமுக பிஜேபி வெளத்தை தான் வாங்கி குடிக்கணுன்னாரு. எப்படி அவர் ஜெயிச்சுட்டாருமா போட்டு அடிச்சு. ஆனால் கொஞ்சம் தாவக கேண்டிடேட் ஸ்ட்ராங்கான நிப்பாட்டு தான் வச்சுக்க காலி. 38,500 வாக்கு வாங்கியிருக்காங்கம்மா. கேண்டிடேட்டே தெரியாதவருமா, முகம் தெரிஞ்ச மூஞ்சி, மோரகட்டை என்ன மாதிரி மோரகட்டை போயிருந்து ஜெயிச்சா தொலைஞ்சிருக்கும். கேட்டாங்களா கூட உள்ள பூரா தாலி அத்தாங்கம்மா. முதல்ல இவரை ஒழிச்சாதான் நாம் முன்னேற முடியும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.